எல்லா விவாதங்களையும் கருத்துருவாக்கம் எப்படி ஏற்படுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய 4 கட்சிகளும் அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, தாவேக்காவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, இங்கு ஆளும் கட்சியாக திமுக இருப்பதனால் திமுகவை நோக்கிய விமர்சனங்களை வைக்கிறார்கள். அது பதில் சொல்வதற்கு திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் முடியவில்லை. அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது, எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா செந்தில் போன்ற ஏவல் ஆட்களை அனுப்பி பார்த்தாங்க இது போன்ற விவாதங்களுக்கு. ஒரு திமுக இருந்தும் செந்தில் போன்ற ஒரு ஏவல் ஆட்கள் இருந்தும் கூட அந்த விவாதங்கள்ல அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. ஏனென்றால் எதிர்முகாமிலிருந்து அவ்வளவு ஷார்ப் கிரிட்டிசிசம், இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆட்சியின் நிர்வாக சீர்கேடு, இவர்கள் ஆட்சியின் லட்சணம், இது எல்லாமே மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போவதனால ஏற்கனவே திட்டம் தீட்டிருக்காங்க. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில ஒரு கலவரத்தை பண்ணணும். அப்படி ஒரு கலவரத்தை பண்ணிட்டோம்னா இனிமே இது போன்ற விவாத நிகழ்ச்சிகளை ஒன்று நடத்த முடியாது, இல்லைன்னா போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு நிலை உருவாகும். அப்போ போலீஸ் பர்மிஷன் வாங்கி நடத்தணும்ன்ற நிகழ்ச்சின்றப்போ இந்த சேனல்காரங்க போய் ஒரு 6 பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க மாத்த சொல்லுவாங்க, ஆளும் கட்சி சொல்வதனால். அதனால இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமே தமிழகத்தில் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு திமுக செய்த ஒரு கலவரம், அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாற்றியது ஒட்டுமொத்த அதிகார துஷ்பிரயோகம்.